ஆண்டவரும் அதே சீக்கிரம் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். The book of Genesis chapter 17 verse 2. எடுத்து வாசிக்கலாம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். என்றார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமோடு தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் பேசினது. ஆமென். நான் ஜெப அறையில் ஆண்டவர் சன்னிதானத்தில் விழுந்து கிடக்கும் போது இந்த வசனத்தை ஆவியானவர் திரும்ப 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 என் ஆவியில கொண்டு வந்து மிகவும் திரளாய் மிகவும் திரளாய் மிகவும் திரளாய், பல இடங்கள்ல திரளாய்னு வரும், ஆனா இந்த இடத்துல மிகவும் திரளாய். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். மிகவும் அப்படிங்கன்னா திரளுக்கு மேல இன்னும் அதிகமாய் நான் என்ன செய்ய போகிறேன்? பெருக வைக்க போகிறேன். இந்த ஆதியாகமம் 17 3 இடத்துல மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 17 6வது வசனத்தை பாருங்க. உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். நிறைய கர்த்தர் ஜனங்களை தரும்போது அங்கங்கே 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 தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அல்லேலூயா. 17ஆம் அதிகாரம் 20 இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் செய்த விண்ணப்பத்தை கேட்டு என்ன சொல்றார் பாருங்க. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். பிரியமானவர்களே, அவனையும் மிகவும் அதிகமாய் பழுகவும் என்ன செய்ய போகிறார்? பெருகும். அதுதான் நம்ம இன்னைக்கு தேசத்துல பார்த்துட்டு இருக்கிறோம். தயவு கூர்ந்து நல்ல கவனிங்க. இந்த இடத்துல 3 முறை இந்த 17ஆம் அதிகாரத்துல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தாலும் முழு பைபிள்ல கிட்டத்தட்ட 308 இடங்கள்ல இந்த மிகவும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்வோமா? கொஞ்சம் நல்ல கவனிங்க. ஆண்டவர் நம்மை பெருக வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்குது, பெருக பண்ணுகிற கர்த்தர். யாரையுமே சிறுமைப்படுத்த மாட்டார். நம்மை பெருக பண்ணுகிறவ, நம்மை பெருமைப்படுத்துகிறவ. உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெருக பண்ணுவேன். இதெல்லாம் ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினது. ஆனால் நீங்க நல்ல மனசுல வச்சுக்கங்க, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் ஒரு நிபந்தனை, ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு நிபந்தனை. ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை, ஒரு கவர்னன்ட். அது என்ன கவர்னன்ட்னா, உன் சபை வளரணும், உன் எல்லை பெருகணும், ஊழியம் வளரணும், புதுக்கோட்டையில் எங்க திரும்பினாலும் இயேசுவின் பர்வதத்தை நீ பார்க்கணும்னு சொன்னா எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. உத்தமமான ஜனத்தை, உத்தமமான ஊழியத்தை, உத்தமமான ஊழியக்காரரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு விசுவாச தகப்பன், வீட்டை விட்டு வெளியே வந்தவர், எங்க போறோம்னே தெரியாம வந்தவர், கவனமாய் வாழ்ந்தவர்,
தன்னுடைய மனைவி பேச்சை கேட்டு தடுமாறினாலும் கூட திரும்பவும் கர்த்தர் அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் சரி, ஆபிரகாமை போல நம்ம பழைய உடன்படிக்கையின் பிள்ளைகள் அல்ல. we are new covenant peoples. நம்ம எல்லாரும் புதிய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்கள். இயேசுவின் இரத்தத்தினால் இணைக்கப்பட்டவர்கள், அவருடைய கிருபையினால் மீட்கப்பட்டவர்கள். அந்த புதிய உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். நீங்கள் என் நினைவாய் அப்பத்தை ரசத்தை நினைவு கூற வேண்டும், ஒருவர் பாதங்களை ஒருவர் கழுவ வேண்டும். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒரு நியூ கவர்னன்ட், ஒரு புதிய உடன்படிக்கையை வச்சிருக்கிறார். பழைய உடன்படிக்கையை கர்த்தர் அப்படியே புதுப்பித்து புதிய உடன்படிக்கை பண்ணும்போது பெருக்கம் வருமா? வரும். எப்படி வரும்? இயேசுவுக்கு பின்னால் உலகமே போனுச்சுங்க. நமக்கு பின்னாடி உலகமே வரப்போகுது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் 12:9 பாருங்க. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து இல்ல, அதுல உலகமே, அது எத்தனாவது வசனம்? உலகமே அவருக்கு பின்னால் பின்போயிற்றே, உலகமே அவருக்கு பின்னால் போயிற்றே. ஸ்தோத்திரம். 11:9 19:9 12:19 அப்பொழுது பரிசேயர் எல்லாரும் ஒரு நிமிஷம் படிங்க பார்க்கலாம். எல்லாரும் அந்த எல்இடியை பார்த்து படிங்க. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, ஒரு நிமிஷம், இந்த தெருவில் பேசுனதெல்லாம் வீணா போயிருச்சு, இந்த பின்னாடி பக்கத்தில் பேசுனதெல்லாம் வீணாய் போயிருச்சு. காரணம் உலகமே இயேசுவுக்கு பின்னால் வரப்போகிறது. அதுதான் நியூ கவர்னன்ட். பக்கத்தில் சொல்லுங்க, புதிய உடன்படிக்கையின் அடையாளம் என்ன தெரியுமா? உலகமே இயேசுவுக்கு பின்னால் வரப்போகிறது. யார் என்ன கூத்தடிச்சாலும், யார் என்ன எவ்வளவு சொத்து சேர்த்தாலும், உலகமே கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி தான் வரணும். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இப்போ உலகம் நமக்கு பின்னாடி வரணும்னா நம்ம பூமிக்கு உப்பாக இருக்கணும், பூமிக்கு வெளிச்சமாக இருக்கணும். அப்படிதான் இயேசு விரும்புகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை பாருங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அடுத்த வசனம் பாருங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக உங்கள் வெளிச்சம். எல்லாரும் மனதில் வச்சுக்கோங்க, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு வெளிச்சம் இருக்க வேண்டும். நீங்க வெளியே போகும்போது உங்களை பார்க்கிறவங்க இந்த சபைக்கு வரணும். ஆமென். அதே 5:13 பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறொன்றுக்கும் உதவாது. இப்ப நம்ம சபையில பெருக்கம் வரணும். ஆண்டவர் பேசிட்டார், உங்களை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். உங்க பிசினஸ் பெருகும், உங்க குடும்ப ஆசீர்வாதம் பெருகும். சபை வளர்ந்துட்டாலே உங்களுக்கு எல்லாம் பெருகிருமே, ஒரு குறை இருக்காது. அல்லேலூயா. அப்ப இந்த பார்வோன் ஒரு பொல்லாத யோசனை பண்ணான். இஸ்ரவேலை செங்கல் அறுக்கிற வேலையில விட்டு அவங்கள ஒடுக்கணும். நம்ம சபை நிறைய ஒடுக்கத்தை சந்தித்த சபை. நம்ம சபை மனிதர்களால், பிசாசினால், பல துஷ்ட மனிதர்களால் அதிகமாக ஒடுக்கப்பட்ட ஒரு ஊழியம். கர்த்தர் அந்த ஒடுக்கத்தில் வந்ததுனால, நல்ல கவனிங்க,
யாத்திராகமம் 1:11 பார்த்தீங்கன்னா அங்கே வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் என்ன பண்ணாங்க? விசாரணைக்காரனை. 1:12 பார்த்தீங்கன்னா அவர்களை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். எப்படி வேலை வாங்கினாங்க? கொடுமையாய் வேலை வாங்கினாங்க. 1:13 பார்த்தீங்கன்னா அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். அவர்களை என்ன பண்ணாங்க? கொடுமையா, ஸ்க்ரூட்டனிங், ஒரு தந்திரம். நல்ல கவனிங்க, ஒரு உபாயம். இன்னைக்கு வாக்குத்தத்த ஆராதனையில் கர்த்தர் என்ன பேசுறார் தெரியுமா? நம்ம எந்த விதத்திலாவது ஒடுக்கி விட்டால் இந்த ஊழியம் வளராது, இந்த சபை வளராது, இந்த ஜனங்கள் வளராது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பிசாசு திட்டமிடுகிறான். அதிகாலையிலே எழும்பி நேரப்பட தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவனுடைய தலையை நசுக்கி தேவ ராஜ்யத்தை கட்டுகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒடுக்கத்தின் பலன் பெருக்கம். வேதம் என்ன சொல்லுது பாருங்க. யாத்திராகமம் 1:12 அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பழுகி பெருகினார்கள். வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த சபை இந்த அளவுக்கு இன்னைக்கு நிற்கிறதுக்கு காரணம் ஒடுக்கம். எவ்வளவு நம்மை ஒடுக்கினார்களோ, மனிதர்கள் ஒடுக்கினார்கள், பிசாசு ஒடுக்கினது, பல வியாதிகள், போராட்டங்கள் ஒடுக்கினது. ஆனாலும் நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ரெண்டாவது காட் ஃபியரிங். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் தான் சபை வளரும். யாத்திராகமம் 1 15 21 வசனங்களை படிச்சிங்கன்னா ராஜா சிப்பிரால் பூவால் என்ன எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடணும்? கொன்னரணும்னு சொல்லி திட்டமிடும் போது இந்த சிப்போரால் பூவால் இவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இவர்கள் தந்திரமாய் பிள்ளைகளை பெற வைத்து ராஜா கிட்ட போய் சொன்னாங்க, இதோ எகிப்திய ஸ்திரீகள். ஆமென். எகிப்தின் ராஜா கட்டளையைப்படி நிறைவேற்றாம எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல. இவர்கள் போய் மனையில் உட்காரும் போதே இவர்கள் பிள்ளைகளை பெற்றுவிடுகிறார்கள் என்று சொல்லி இஸ்ரவேலுக்கு நன்மை செய்ததினாலே கர்த்தர் அந்த குடும்பங்களை தலைக்க செய்தார். பிப்ரவரியில் என்ன நடக்கும் தெரியுமா? மிகவும் பெருக பண்ணுகிற தேவன் மிகவும் தலைக்க செய்வார். பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை தலைக்க வைப்பார் பிரதர். இழைச்சு போயிருக்கிற உங்களை தலைச்சு வர கர்த்தர் உதவுவா. இங்க பாருங்க, வாழ்க்கையில் அடிமட்டத்துக்கு விட மாட்டார் கர்த்தர். அவருடைய ரத்தம், அவருடைய நாமம் உங்களை தூக்கிறோம், தலைக்க வச்சிருவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. 3வது, இஸ்ரவேலுடைய வளர்ச்சிக்கு, சபையினுடைய வளர்ச்சிக்கு காரணம் கூக்குரல். என்னங்க? அதான் ஜெபம். யாத்திராகமம் 3 வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 3:9 இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். எல்லாரும் கவனிங்க. கர்த்தர் இன்னைக்கு எவ்வளவு அழுகிறீங்களோ, எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறீங்களோ, எவ்வளவு கூக்குரல் போடுறீங்களோ அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஆமென், ஆமென். எல்லாருமே தூங்கிட்டீங்களா? அவ்வளவு ஒடுக்கம், ஒடுக்கம். நல்ல கவனிங்க. ஒடுக்குகிற, எவ்வளவு ஒடுக்கினாலும், எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வேதனைப்படுத்தினாலும் கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய கூக்குரல் இருக்குதே, உங்களுடைய பெருமூச்சு இருக்குதே, அது என் சமூகத்துக்கு வரும். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க நல்லா இருக்கிறதுக்கு அஸ்திபாரம் சபை. சபை எவ்வளவு வளருதோ உங்க குடும்பம் அவ்வளவு தலைக்கும். சபை எவ்வளவு மேலே மேலே வருதோ அந்த அளவுக்கு உங்க வீடு செழிக்கும். இதை நீங்க தயவு செய்து மறந்துடாதீங்க. எதையாவது ஒரு செய்தியை கேட்டு ஆன்லைனில் பார்த்து கெட்டு குட்டிச்சோர போயிடாதீங்க. உங்கள் மெய்ப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அல்லேலூயா.
1 மணிக்கு கர்த்தர் எழுப்பி பேசினார், 2:30 மணிக்கு கர்த்தர் எழுப்பி பேசினார், 2:45க்கு எழுந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இவ்வளவு வார்த்தைகளோட உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை. ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். நீங்க எவ்வளவு கூக்குரல் இடுறீங்களோ அந்த அளவுக்கு மிராக்கிள்ஸ் சபையில நடக்க போகுது. யாத்திராகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 3:20. ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும். அப்படியே கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பிப்ரவரி மாதம் என்ன நடக்க போகுது? சகலவித அற்புதங்கள். ஆமென் சொல்லுங்க. சகலவித அற்புதங்கள் மட்டும் இல்ல, உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவாராம். 3:21 பாருங்க. 3:21 பாருங்க. இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவேன். நல்ல மனசுல வச்சுக்கங்க. முதல்ல அற்புதம் நடக்கும், 2வது தயவு கிடைக்க பண்ணுவார், 3வது உங்களை வெறுமையாவே அனுப்ப மாட்டாராம். யாத்திராகமம் 3:21 பாருங்க. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது எப்படி போக மாட்டீங்க? கொஞ்சம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அருமையா அனுப்புவார். நீங்க வெறுமையா போக மாட்டீங்க. சொல்லுங்க, நீங்க வெறுமையா போக மாட்டீங்க. இன்னொரு குணிச்சிங்களா? ஒடுக்கத்துக்கு வரும் பலன், சரியா? தெய்வ பயத்துக்கு வரும் பலன். ஆமென் சொல்லுங்க. கூக்குரல் பெருமூச்சு என்கின்ற ஜபத்துக்கு வரக்கூடிய பலன். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. அவ்வளவுதாங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்களை சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க மூச்சு விட்டாலே இயேசு அதை பாப்பா. யோபு சொல்றாரு, என் சாப்பாடை முன்னாடி வச்சுக்கிட்டு, என் சாப்பாடை டெய்லி முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு பெருமூச்சு விடுறேங்கிறார். சாப்பாடை முன்னாடி. ஏன் இவ்வளோ சாப்பாடு இருக்குன்னு பெருமூச்சா? இல்லை. யோபு 3:24 படிங்க. யோபு 3:24 படிங்க. சத்தமா படிங்க. என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது, என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது. அருமையான தேவ மனுஷங்க, அருமையான தேவ மனுஷன். சாப்பாட்டை முன்னாடி வச்சுக்கிட்டு அழுகிறாருங்க, அழுகிறாருங்க. அல்லேலூயா. சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாத்திராகமம் 2:24 இஸ்ரவேலுடைய பெருமூச்சை பார்த்தார். யாத்திராகமம் 6:5 இஸ்ரவேல் புத்திரர்களுடைய பெருமூச்சை பார்த்தார். சங்கீதம் 102:19 கட்டுண்டவர்களுடைய பெருமூச்சை பார்த்தார். அப்போஸ்தலர் 7:34 அவர்கள் விடுகிற பெருமூச்சு பரலோகத்தை அசைத்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். அல்லேலூயா. தீர்க்கமா எழுதி வச்சுக்கங்க, மிகவும் திரளாய் பெருக பண்ண போகிறார். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க குடும்பம் தலைக்கும். கர்த்தரே பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் எழுமி நிற்போமா?